ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. நீ சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, நீ சபையுடனே உம்மை கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரத்திலே செலுத்தியிருப்பாங்க. இப்படி வேதம் சொல்லுது. ஆண்டவரே அப்பா, இந்த ஆலயத்திலிருந்து முன்னோக்கி பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் செலுத்திருக்கும்படியான ஆசீர்வாதங்களை கர்த்தாவே உம்முடைய ஆலயத்திலே நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தினால அப்பா, உம்முடைய கிருபையினால உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போது, உம்மை தொழுது கொள்ளும் போது ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே புதிய கிருபையினால ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புகிற கர்த்தாவே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரகாரத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறதே நான் ஆலயத்திலிருந்து கேட்டேன். உடைய வேத வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. உடைய ஆலயத்தில் உடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையுள்ள வார்த்தையை கேட்க பண்ணுகிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த உயர்ந்த தேவனை, அந்த வல்லமையுள்ள தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே ஆமென் பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே ஆமென் நிரம்பி வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, இயேசுவையே ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, ஆமென். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, ஆமென். என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. அவரை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே ஹல்லேலூயா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, உமக்கே ஆமென். துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே, ஆமென். உம்முடைய ஆலயத்தின் சம்பூரண ஆசீர்வாதங்களினாலே ஆமென் திருப்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே ஹல்லேலூயா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே ஹல்லேலூயா. உம்முடைய ஆலயத்திலே நீர் அதிசயங்களை செய்கிறவன் அப்பா, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்கிற தேவனே உமக்கு நன்றி, உம்முடைய மகத்துவத்தை செய்கிற தேவனே உமக்கு நன்றி. நன்மை செய்தவரே உமக்கு நன்றி. உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால எங்களை திருப்தியாய் நடத்துகிறவரே உமக்கு நன்றி. என் வாயை நன்மையினால் நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உமது கரமே எங்களுக்கு ஆதாரமா இருக்குது ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஹalleluya. உம்முடைய தரிசனத்தை நீர் ஒருபோதும் நீர் மாற்றவே மாட்டீர். அவை நன்மையாக முடிய பண்ணுகிறவர், நன்மையினால என்னை திருப்தி ஆக்குகிறவர். உம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிற எங்களை உம்முடைய நன்மையினால திருப்தி ஆக்குகிறவர், உம்முடைய சம்பூர்ணத்தினால எங்களை திருப்தி ஆக்குகிறவர். ஹalleluya. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால என்னை திருப்தி ஆக்குகிறவர், உமது வீட்டின் நன்மையினால என்னை திருப்தி ஆக்குகிறவர், உம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு தருகிறவர். ஆண்டவரே, செம்மையான வழியில் எங்களை நடத்தி ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம். என் அருமையான இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த வேலையில் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்திருக்கிறோம். ஆவியானவர்களோடு கூட இடைப்படுகிறதற்காக உமக்கு சோதரம். உம்முடைய வீட்டின் நன்மையினால, உம்முடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்களினால, உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறதுனால கர்த்தர் எங்களை மகிழ்ச்சியாக்குகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீங்க வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். இப்போ உபாகமுடைய புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம், உபாகமும் 7ஆம் அதிகாரத்திலே அந்த 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் விடுவிக்கப்பட்ட ஜனத்தை குறித்து சொல்லப்படும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்பை குறித்து சொல்லப்படுது. நமக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம்தான். அப்போ தேவனால் மீட்கப்பட்டவர்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து, பார்வோன் கையில் இருந்து நீங்கள் தேவனாலே மீட்கப்பட்டீர்கள். அப்போ பாளையத்திலே இருக்கக்கூடியவர்கள், சபையிலே இருக்கக்கூடியவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்திலே இருந்தார் இல்லையா? எகிப்தில் இருந்து அவர்களை புறப்பட பண்ணி கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அவங்க கூடுகிற இடம் அது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்திலே முன்னாலே அவர்கள் காணப்பட்டார், பாளையம். அப்போ அந்த பாளையத்திலே இருந்தவர்கள் இன்றைக்கு சபையிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் தேவனாலே மீட்கப்பட்டவர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஒரு சபை என்பது, சபையிலே கூடி வருவது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம வருகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் பெரும்பாலுமே மற்ற இடங்களை போல் அல்லாமல் சபைகளிலே ஒரு ஒழுங்கு இருக்கிறதே நாம் எல்லாருக்கும் தெரியும், எல்லா சபையிலையும். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனாலே மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ பாளையத்திலே உள்ளவர்கள், சபையிலே உள்ளவர்கள் தேவனாலே மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் விரிவாய் பார்க்கும் பொழுது யாத்ராமுடைய புஸ்தகத்திலே யாத்ராகமும் 12ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும், புளிப்படப்பட்ட யாது ஒன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம், உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் புளிப்பில்லாத அப்பம்
கீழே வாசி 21 வாசிப்போம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொளுத்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தை தோய்த்து அதை இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்கள் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கீழே வாசிங்க 23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கும் கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்காலில் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அப்போ இந்த இரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். அன்றைய தினத்திலே அந்த 40-41 வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் இதுதான் அவங்களுடைய இரத்தம் பூசப்பட்டது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து வீடுகளில் நிலைக்கால்களிலே பூசினார்கள். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ மறுபடி நிலைக்கால் விடும்போது ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம், சில சபைகளில் சந்தனத்தில் சிலுவை போடுவது, சிலவில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறோம், தண்ணி தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதே போல் மற்றவர்களும் அதுக்கு முந்தின நாள் ராத்திரியில் சில காரியங்களை அவங்க செய்கிறாங்க. சரி, ஆகவே இந்த இரத்தம் பூசப்பட்ட வீடும் வீட்டில் உள்ளவர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அன்றைய தினம் மறுநாள் அவர்கள் அங்கே சேனையாய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அப்போது பாளையத்திலே உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இந்த பஸ்கா என்பது கிறிஸ்து இல்லையா? எங்கே வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் அந்த 5ஆம் அதிகாரத்திலே அந்த 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாமல் இருக்கப்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டிலே கிருபையினால தேவனுடைய இரக்கத்தினாலே ஒரே பலி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த இரத்தத்தினால நானும் நீங்களும் மீட்கப்பட்டு சபையிலே இருக்கிறோம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ பாளையத்திலே உள்ளவர்களும் சபையிலே உள்ளவர்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னொரு வசனமும் அதில் 1 பேதுரு, அது சீக்கிரம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அந்த 18-19 வாசிப்போம். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள பஸ்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ நானும் நீங்களும் மீட்கப்பட்ட இரத்தம், உங்களையும் என்னையும் மீட்ட இரத்தம் ஒரு சாதாரண இரத்தம் அல்ல, விலையேறு பெற்ற இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வருகையில் தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம் இல்லையா, இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார் இல்லையா. நான் ஏற்கனவே நிறையா எல்லாம் சொல்லியிருக்கிறேன். திருடன் வந்து இந்த மாதிரி பாட்டு புஸ்தகம், இந்த மாதிரி இதெல்லாம், இந்த இதெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டான். விலை மதிக்க முடியாத பொருள் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. நம்ம பீரோவில் சேலையெல்லாம் சேரியோ பேண்ட் ஷர்ட்டோ எடுத்து போக மாட்டான். நகைப்பட்டி எங்கே இருக்குது இல்லையா அப்படின்னு பார்ப்போம். சோத்திரம் விலை உயர்ந்த பொருள் எங்கே இருக்குதோ அதை தூக்கிட்டு தான் போவோம் இல்லையா. ஒரு திருடனாய் வருகிறவன் விலை உயர்ந்த பொருட்களை தான் திருட வருவான். அப்போ இயேசுவும் திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட விலையேற பெற்ற ஜனத்தை அவர் மீட்கும்படி வருவார், நம்மோடு அழைத்து கொண்டு போகும்படி வருவார். கர்த்தருக்கு முன்னாலே நானும் நீங்களும் விலையேற பெற்றவர்கள். பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருக்கலாம், இந்த பூமியில் நம்ம சின்னவர்களாக இருக்கலாம், நம்ம முடியாதவர்களாக இருக்கலாம், இயலாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், விலையேற பெற்றவர்கள். பாளையத்திலே இருந்தவர்களும் சபையிலே இருக்கக்கூடியவர்களும் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே குற்றமில்லாத விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் சபையிலே இருப்பார்கள். நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்களே, அறிய வேண்டும். நான் விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன், நான் இரத்தத்தினால மீட்கப்பட்டவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்படணும். இதுவரைக்கும் மீட்கப்படலை அப்படின்னா ஒப்பு கொடுக்கணும். உங்கள் இரத்தத்தினால என்னை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வசனம் உண்டு எபேசியரில் ஒரு சின்ன சுவிசேஷமாக தெரிஞ்சு அதையும் சொல்லிடுறது. எபேசியருடைய நிருபத்தில், எபேசியருடைய புஸ்தகத்திலே சோத்திரம் அந்த 4ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபிமாய் மாறினீர்கள். நீங்கள் தூரமாக இருந்தீங்க, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருக்கீங்க. பூமியின் கடையாந்திரத்தில் இருந்த யாக்கோபை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். நீ என் தாசன். பூமியின் கடையாந்திரம், அவன் கடைசியில் இருந்தான். யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருந்தான், புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து தேவன் அவனை அழைத்து கொண்டு வந்து, நீ என் தாசன், நீ பயப்படாத, நீ என்னுடையவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவரோடு சமீபமாய் இணைக்கப்பட்டீர்கள். இரத்தம்தான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்துகிறது, தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதற்கு முன்னால் நிறைய ஆசீர்வாதம்லாம் இருக்குது 12ஆம் வசனத்தில். சரி, அப்போது நம்ம நம்பிக்கையில் நம்ம இருந்த இடம் தூரம்னா, புறம்பானவர்களாக இருந்தோம். வாக்கு தத்தத்தின் இந்த முந்தின வசனத்தில் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம், தேவனற்று நம்ம இருந்தோம், ஒரு அனாதையை போல இருந்தோம். தேவனற்று நம்ம இருந்தோம், ஒரு அனாதையை போல நாம் இருந்தோம். ஆனால் இரத்தத்தினால நம்மளை அனாதையாக இருந்த நம்மை, தேவனற்று இருந்த நம்மை இல்லையா, நம்பிக்கை இல்லாமல் இருந்த நம்மை ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வாழ இரத்தம் நம்மளை மீட்டுக்கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளி. வாக்குத்தத்தங்களுக்கு நானும் நீங்கள் சுதந்திரவாளியாக மாற்றி இருக்கிறார் இயேசுவின் ரத்தம். வாக்குத்தத்தம் சொந்தக்காரங்களே கிடையாது. நம்ம புறம்பானவர்கள், ஒதுக்கப்பட்டு இருந்தோம், நம்ம தள்ளப்பட்டு கிடந்தோம், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், தேவனற்று இருந்தோம், நமக்கு யாரும் உதவி கிடையாது. இயேசுவின் ரத்தம் வாக்குத்தத்தங்களுக்கும் நம்பிக்கைக்கும் சுதந்திர வழியாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத என்னையும் உங்களையும் நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வாழ அந்த இரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பாளையத்திலே உள்ளவர்களும் சபையிலே உள்ளவர்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது என்னாகமோ 23ஆம் அதிகாரம். என்னாகமோ 23ஆம் அதிகாரம் கடந்த நாட்களில் கூட பார்த்தோம். டச்மெண்ட் பேர் என்னாகமோ 23 அந்த 9வது வசனத்தை வாசிப்போம். 9. கண்மலை உச்சியில இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலே இருந்து அவனை பார்க்கிற அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்தனியே வாசமார். ரெண்டாவது, பாளையத்திலே உள்ளவர்கள் சபையிலே உள்ளவர்கள் இரத்தத்தினால மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அவர்கள் தனித்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தனித்து நிற்பார்கள் அல்ல, அவர்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள். தேவனுக்காகவே வைராக்கியத்தோடு நிற்பார்கள். அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ பாளையத்தில் உள்ளவர்கள் சபையிலே உள்ளவர்கள் நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். காங்கிரீட்டுக்கு போடுற மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. சல்லி அதெல்லாம் சேர்ந்து அது வேற கணக்கு. எல்லாத்தோடும் போய் எல்லா காரியத்திலும் கலந்துக்கிட்டு கலப்படமாக இருக்கக்கூடாது. கலப்படமான பொருள் நமக்கு நல்லா இருக்குமா? சாப்பிடுவோமா? அரிசியிலே 80 அரிசி 70 அரிசிலாம் இருக்குது பெரிய. இந்த 2 அரிசியுமே போட்டாலே ஒன்றுக்கு ஒன்று வேகாது. சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அரிசியில் எல்லாம் எவ்வளோ விலை உயர்ந்த அரிசியாக இருந்தாலும் வேறு வேறு ஜாதி அரிசியை போட்டோம் அப்படின்னா ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாமல் இருக்கும், இல்லை குழஞ்சிருக்கு இல்லையா? ஒன்று நாளுக்குன்னு இருக்கும், சமைக்கும் போது எரிச்சலாக இருக்கும். கதிமயமுண்டா. அல்லேலூயா. அந்த மாதிரி தான் நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும். இரத்தத்தினால மீட்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார். எல்லாம் கசம்புசான்ட்டு அப்படி கடந்து உழம்பக்கூடாது. அதுக்காக யாரையும் வெறுக்க சொல்லலை. நம்ம எல்லாரோட அன்பாக இருக்கணும், செய்ய வேண்டிய கடமை நாம் செய்யணும். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் ஈடுபடவே கூடாது. கதமயம் உண்டாவதாக சொல்லுவையா. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க சொல்லாது. என்னை மீட்டு கொண்ட, எனக்காக இரத்தம் சிந்தின, என்மேல் அன்பு வைத்து அனாதியாக இருந்த, தூரமாக இருந்த மீட்டு இரத்தத்தை எனக்காக சிந்தி அந்த தெய்வம் என்ன கேட்பார், அதை நினைக்கணும். நீ இரத்தத்தினால மீட்க வேண்டும் அறிந்திருக்கிறீர்களே. நீங்க சரியா அறிஞ்சோம்னா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் சரியா இருப்போம். நாம எஸ்தர்ல வாசிக்கிறோம் இல்லையா? அவன் ஆமான்னு சொல்லுவான். நம்முடைய தேசத்தில் ஒருவித ஜனங்கள் பழக்க வழக்கம் விகற்பமா வித்தியாசமா இருக்கு. 127 நாடுக்குள்ள ஒருவித ஜனங்கள் வித்தியாசமா இருக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசித்துங்களேன். எஸ்தருடைய புஸ்தகத்திலே அந்த பகுதி சோத்திரம். எஸ்தர் 3:8 வாசிப்போம். எஸ்தர் 3
ஆ ஆ ஆ ஒருவித ஜனங்கள் மறுபடியும் வாசிங்க ஒரு அடி. அப்பொழுது ஆமான் அகாசுவே ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. போதும். அங்கே பழக்க வழக்கம் வித்தியாசமாக இருக்கு. இந்த ஜனத்துக்குள்ள அவங்கள பார்த்தாலே தனியாக தெரியுது அவங்களுடைய பழக்க வழக்கம். இந்த உலகத்தில் உங்களை பார்த்தா தனியாக தெரியணும். அல்லேலூயா. உங்கள் பழக்க வழக்கம் மற்றவங்களை கவர் பண்ணணும். உங்களை பார்த்தாலே தனியாக தெரியும். எத்தனை பேர் இருந்தாலும் தேவன் உங்களை அடையாளப்படுத்துவார். இந்த பூமிக்கு நீங்கள் தாங்க அடையாளம், நானும் நீங்கள் தான் அடையாளம். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட இழந்தார், பரலோகத்துக்கு போயிட்டார், நம்மளை வச்சிருக்கிறார். என் மூலமா உங்க மூலமா தான் கிறிஸ்து வெளிப்படணும். உங்க பழக்க வழக்கத்தை ஜனங்கள் பார்ப்பாங்க. எப்பவுமே நம்ம கோவப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. காரணத்தோடு கோவப்படுற விஷயங்கள் இருக்கிறது, கண்டிப்பு இருக்கிறது, கண்டிப்பாய் சொல்ற காரியம் இருக்கிறது, கண்டிப்பு இருக்கிறது, தவறல்ல. நம்முடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களைப் போலல்ல, ஒரு வித்தியாசமாக இருக்கணும். நம்முடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கணும். நம்முடைய பார்வை, நம்முடைய நடக்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் பாளையத்தில் இருந்தார்கள். கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் பாளையத்தில் இருந்தார்கள், சபையில் இருந்தார்கள். இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அவங்க கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். தேவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். அப்போஸ்தலர் கூட வாசிக்கிறோம் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க. 3வது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 33 அந்த 9, 10 வாசிப்போம். மேக சம்பவம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ அந்த மறுபடியும் வாசிங்களேன், அந்த 10வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார். மோசே கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசிக் கொண்டிருந்தார். எல்லா ஜனங்களும் எழுந்து நின்று, எல்லாரும் ஒருமனப்பட்டவங்களாய் நின்று தேவனை பணிந்து கொண்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ கூடாரத்திலே பாளையத்திலே இருக்கக்கூடியவர்கள், சபையிலே இருக்கக்கூடியவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை உயர்த்த வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லும் அல்லேலூயா. அப்போ சபையிலே இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஒரு மனப்படுற எல்லாரும் எழுந்தார்கள். எல்லாரும் எழுந்திருந்து எல்லாரும் தங்கள் தங்கள் வாசலில் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் எழுந்து அந்த நாட்களிலே கர்த்தரை பணிந்து கொண்டார்கள், தங்களை தாழ்த்தினார்கள், ஒருமனப்பட்டார்கள்.
அப்போ சபையிலே இருக்கிறவர்கள் ஒருமனப்படணும். சபையில் இருக்கக்கூடிய ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒரு மனம் கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த ஒரு மனம் தாங்க கர்த்தருடைய காரியத்தை பெரிய அசைவை உண்டு பண்ண முடியும். என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி வந்து அங்கே வருவேன்னு சொல்லிட்டார் இல்லையா? 2 பேர் 3 பேர். இப்போ நம்ம உபாச கூடத்தில் 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறோம். காலை ஜபத்தில் அதான். குடும்பத்தில் நபர்கள் எண்ணிக்கை கூட இருக்கலாம், குறையாக இருக்கலாம். 2 பேர் 3 பேர் 2 பேர் 3 பேர் இருந்தாலும் அங்கே வருவேன்னு சொல்கிறார். அந்த 3 பேர் ஒருமனப்பட்டால் போதும், என் நாமத்தில் தேவன் இறங்கி வருவார். கத்மயம் உண்டால் இல்லையா? 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி திரும்பி பெயர மாட்டார். நம்முடைய ஒரு மனதை கத்தர் பார்க்கிறார். ஒரு மனதோடு கத்தரை துதிக்கும் பொழுது, பணிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாளையத்தில் உள்ளவர்களும் சபையிலே உள்ளவர்களும் மீட்கப்பட்டவர்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஒருமனப்பட்டவர்கள், ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். அல்லேலூயா. சரி, 4வது என்னாகமோ 33ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது என்னாகமோ 33ஆம் அதிகாரம், என்னாகமோ 33ஆம் அதிகாரம் அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். 1வது வசனம். மோசே ஆரோன் என்பவருடைய விவரம் மறுபடியும் வாசிப்போம். 33:1. மோசே ஆரோன் என்பவருடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனையின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம் 1 to 41 வரைக்கும் அந்த காரியத்தை 49 வரைக்கும் வாசிக்கிறோம். எப்படி பாளையம் வரானா, ஒவ்வொரு இடமா பாளையம், கூடாரத்தை எடுப்பாங்க, சட்டை எடுப்பாங்க, மடக்குவாங்க, அப்புறம் இந்த இடத்துல போய் இறங்கு பாளையத்தில் இங்கே தங்கணுன்னு அங்கே தங்கிடுவாங்க. 1 to 49 வரைக்கும் வாசிக்கிறோம். 41 தடவை பாளையம் இறங்கினார்கள். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் போய் தங்கினாங்க அப்படின்னு 1ஆம் வசனத்தில் இருந்து 49 வரைக்கும் வாசிக்கிறோம். 49 வரைக்கும் 41 தடவை இவங்க என்ன பண்ணாங்க, பாளையம் இறங்கினாங்க. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, அவங்களுடைய பரதேசி வாழ்க்கையை காட்டுகிறார். இன்னைக்கு தூத்துக்குடியில் இருப்பாங்க, நாளைக்கு கோயில்பட்டில் இருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு இடமா மாறுவாங்க. நம்ம எங்கே இடம் வாங்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம எங்கே இடம் வாங்கி எங்கே நம்ம இருக்க முடியும்? நம்ம வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க போகிறோம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். கானானுக்கு போகிறோம், பிரயாணப்படுறாங்க, ஒவ்வொரு இடமா தங்குறாங்க. நம்ம எந்த இடம் 41 இடத்துல நம்ம எங்கே தான் இடம் வாங்கி குடியிருக்க முடியும் இல்லையா? கானான் தேசம் தான் நமக்கு நிரந்தரமான இடம். தேவன் வாக்கு திட்டம் பண்ணின கானான் தேசம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போது பாளையத்திலே உள்ளவர்கள், சபையிலே உள்ளவர்கள் ஒரு பரதேசியை போல வாழ்ந்தார்கள். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு வசனம் உண்டு, எபிரெயர். அடிக்கடி நான் சொல்லுவேன், எபிரெயர் அந்த ஆபிரகாமுடைய காரியம். எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில், எபிரெயர் 11ஆம் அதிகாரம், அந்த 11ஆம் அதிகாரத்தில் கீழே வாசிப்போம். 10ஆம் வசனமும் 8, 9, 10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவன் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்துவத்திற்கு உடன் சுதந்திரனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம், நம்ம சிலங்க கோதை ஏசுவாங்க இல்லையா, பரதேசி பேர்.
அது என்ன நீ ஒன்றும் இல்லாதவன் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? ஒன்றும் இல்லாதவனை நம்ம ஆட்கள் அப்படி கோபத்தில் ஏசுவாங்க, சண்டை போட்டால் ஏசுவாங்க, பிள்ளைகளை கூட செல்லவங்க ஏசுவாங்க. ஒன்றும் இல்லாதவனை தான் பரதேசி, நீ பரதேசி மாதிரி இருக்கிற. ஆபிரகாம் பரதேசியா? அவன் ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் சீமான் ஆபிரகாம், அவ்வளோ பெரிய சீமான், அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் இந்த பூமி மேலே எப்படி செஞ்சரிச்சானா? ஒரு பரதேசி போல செஞ்சரித்தான். அவன் இருந்தும் இல்லாதவனை போல காணப்பட்டான். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? இது எனக்கு நிரந்தரம் இல்லை, எனக்கு என் தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. எல்லாருக்காக சொல்லுவோமா? இந்த வீடு, இந்த வாசல் எதுவுமே எனக்கு நிரந்தரம் கிடையாது. நான் எவ்வளவு சொத்து வாங்கினாலும் இந்த பூமியிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீ வீடு வாசலோடு சிறப்பாக இருக்கணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் உங்கள் பிடிப்பு எல்லாம் எனக்காக தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு எல்லாமே அதுதான். இது என்றைக்கும் அது அழிஞ்சு போகிறது. தேவன் இந்த பூமியில உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிப்பார். மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை அல்ல, இந்த ஆசீர்வாதத்தை தேவனையும் தேவன் நமக்காக ஒரு நிலையான நகரத்தை கட்டுகிற அதையும் சார்ந்து கொள்ள வேண்டும். கர்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11 கூட வாசிக்கிறோம். எபிரேயர் அந்த 11 எபிரேயர் 11 நிலையான நகரம் இங்கே இல்லை. வசனம் எபிரேயர் 13:14 வாசிப்போம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அப்படி நாமத்தை துதிக்கும் உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்க. அப்போ நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. கர்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வரப்போகிறதையே நாடுகிறோம். அல்லேலூயா. இது நமக்கு நிரந்தரமானதல்ல, நம்ம வரப்போறதை நாடுகிறோம். சபையிலே உள்ளவர்கள், பாளையத்திலே உள்ளவர்கள், உடைய வாழ்க்கை ஒரு பரதேசி போல் இருந்தது. பேதுரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான். ஒன்றுமில்லாத பேதுரு 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் லூக்காவில். அவன் 2 படகு நிரப்பின பேதுரு வான்னு சொன்னவன அவர் பின்னால போயிட்டான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை பின்பற்றணும். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதித்த தெய்வத்தை நம்ம பின்பற்றணும். ஒரு வேலை கிடைச்சா நம்ம சபைக்கு வர மாட்டோம், நம்ம பிஸி ஆயிடுவோம், கூட்டத்துக்கு வர மாட்டோம். பிரச்சனை வந்தால் தான் நம்ம கூட்டத்துக்குலாம் வரும். ஜெபம் பண்ணணும், கிடந்து போராடி நமக்கு எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஒன்று ஆண்டவர் தேடணும். என்ன சொல்லலாம், நான் வீட்டில் நான் எல்லாம் ஜெபம் முடியும், அதெல்லாம் பார்த்து நான் பயில் பாய்ச்சி அதெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு. கூடுகிற இடங்கன்னு ஒன்று இருக்குது, தேவன் வச்சிருக்கிறான். எதுக்காக கூடணும், ஏன் கூடணும், எதை செய்யணும் அப்படின்னு வச்சிருக்கிறார். இல்லையா, பெருசாங்களாம் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் போன விஷயம் அவங்க பார்த்துக்கூடாது. இதெல்லாம் சாக்கு போக்கு. ஒரு நேரம் வரும், கர்த்தர் கணக்கு கேட்கும்போது பரிசு சொல்லி ஆகும். இன்னைக்கு அசால்ட்டாக இருக்கும். தேவன் இன்னைக்கு காணாதவரை போல இருக்கலாம்,
ஒரு நாளைக்கு வந்து கேட்பா, நேரத்தெல்லாம் அப்படி போயிட்டேன்னு கேட்கணும். அன்றைக்கி நீ ஜோமுன்னு நேரத்தை கேட்டால் கூட நேரம் உனக்கு கிடைக்காது. நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். சபைக்கு போகணும்னு நினைப்போம், என்னால் போக முடியாது, வர முடியாது. கூட்டத்துக்கு போகணும்னு நினைப்போம், வர முடியாது. 2 நிமிஷமாவது ஜோமுன்னு நினைப்போம், ஜோம் பண்ண முடியாது, முடியவே முடியாது. அப்படி ஒரு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துருவேன். தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை பயமுறுத்துவதற்காக நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. எவ்வளோ ஊழியம் கொடுத்தாலும், எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி, எவ்வளோ ஆட்கள் வந்தாலும், எத்தனை கிராமத்தை போய் நான் சந்தித்தாலும் தேவன் கொடுக்கிறது தான். ஆனால் என் தெய்வத்தோடு நான் இருக்கணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. மக்களோடு இருப்பது ரைட், உங்களோடு நான் வாரேன். எவ்வளவு ஊழியம், எவ்வளவு காரியத்தை செஞ்சு பிஸியாக இருப்பேன்னு சொன்னாலும், எவ்வளோ பிஸி இருந்தாலும் தேவனோடு இருக்கிற நேரத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். தேவன் கொடுத்த ஊழியம் இல்லை, இந்த ஊழியத்தை கொடுத்த தெய்வம் தான் எனக்கு பெருசு. எல்லாம் கற்று சுமையும் கொடுத்தாலும் நான் அவரோடு இருந்தால் தான் அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். ஜனங்களை ஆசீர்வதிப்பார், என்னை பயன்படுத்த முடியும். நான் பிஸின்னு ஓடி நான் டயர்டாக இருக்கானே, உம்முடைய வேலை தான் செஞ்சேன். இவ்வளோ கிராமத்தை போயிட்டு வந்திருக்கிறேன், இவ்வளோ பலகீனமாக இருக்குன்னு அப்படின்னு தூங்கினா முடியும். நீ எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சாலும் நான் கொடுத்தது தான். ஆனால் நீ என்கிட்ட தான் வரணும். தேவனதை எதிர்பார்ப்பார். தாய் தப்பங்க நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? மகன் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் அப்பா அம்மாட்ட வந்து பேசணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஒரு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டேங்கான். வேலைக்கு போகிறான், வரான், லட்சங்களை சம்பாதிக்கிறான், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட என்னப்பா எப்படி இருக்கு எனக்கு. நமக்கு எவ்வளோ வருத்தம் வருது இல்லையா? நம்ம தான் வளர்த்த ஆளாக்கி வேலை எடுத்து கொடுத்தோம், பிள்ளை நல்லா இருக்கணும்னு. பிள்ளை நம்மக்கிட்ட வரும்னு நினைப்போம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் என் கூட இருக்க மாட்டேங்கிறான். தாய் தோப்பங்களை நானும் நீங்கள் சொல்கிறோமே இல்லையா? அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாளையத்தில் உள்ளவர்கள், சபையிலே உள்ளவர்கள் இருந்தாலும் இல்லாதவர்களைப் போல காணப்படையானா நமக்குன்னு ஒரு நிலையான நகரத்தை என் தேவன், அந்த யோவான்ல 14 வாசிக்கிறோம் இல்லையா, நகரத்தை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல அந்த வசனம் என்ன? அந்த யோவானில் என்ன சுவிசேஷம் 14 17 சோத்திரம். யோவானில் என்ன சுவிசேஷம் எந்த இடத்துலமோ 16 வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 5வது காரியம் யாத்திராகமும் 40ஆம் அதிகாரத்திலே 40ஆம் அதிகாரம் 35 37 வரைக்கும் வாசிப்போம். அதன் மேல் மேகம் அதன் மேல் தங்கி கூட இருந்தது. வாசஸ்தலத்தில் இருந்து மேலே எழும்பும் பொழுது கர்த்தரை மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. 40ஆம் அதிகாரம் யாத்திராகமும் 40 35 37 30. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசத்தலத்தை நிரப்புனதுனால மோசே ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தது. வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பு நாள் வரைக்கும் பிரயாணம். அப்போ 5வது என்ன அப்படின்னா,
கர்த்தருடைய நடத்துதல். தேவனுடைய நடத்துதலுக்கு நாம் என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். மகிமை உண்டாவதாக. அந்த எண்ணாமத்தோடு நம்ம வாசிக்கிறோம் 9:22-23 சில ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். சில ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும் பொழுது அப்பந்தான் பிரயாணம் பண்ணப்படுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம அந்த கூடாரத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மேகத்தை பரிசுத்த ஆவியானவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் ஓகேன்னு எழும்புவார், அதுக்கு பின்னால் போகணும். கர்த்தருடைய நடத்துதலுக்கு நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். 1 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், 1 வாரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கர்த்தருடைய நடத்துதலுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நித்தமும் நடத்துவார். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாளையத்திலே உள்ளவர்கள், சபையிலே உள்ளவர்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்க முடியும். எப்போ நமக்கு ஓகே சொல்றார், எப்போ நமக்கு ஆர்டர் வருது, கர்த்தருடைய நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். மனசுக்கு பிடிச்சா ஓகே பண்ணக்கூடாது. 40 நாள் போக வேண்டிய பிரயாணம் 40 வருஷம் சுத்த விட்டார் ஆண்டவர். சில சேட்டைகளை பண்ணினதுனால 40 நாள் பெற வேண்டிய பிரயாணம் 40 வருஷம் சுத்திக்கிட்டே வந்தாங்க. கர்த்தருடைய நடத்துதலை அறிந்து கொள்ளல அப்படின்னா நம்ம சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். சுத்த விட்டுக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ ஆண்டவர் அங்கே வேலை, கர்த்தருடைய வேலை வந்துச்சுன்னா தண்ணீரும் ரசமாய் மாறும். எல்லாரும் கண்கதி சொல்லாமா, என் தெய்வம் மட்டும் வேலை கொடுத்தா, வேலை வந்துட்டு அப்படின்னா தண்ணீரும் ரசமாக மாறும். எல்லாரும் அல்லே சொல்லுவோம், ஆமேன்னு சொல்லாமா. எனக்குன்னு ஆண்டவர் வேலையை வச்சிருக்கார். அவருடைய வேலை வந்துட்டு அப்படின்னா பச்சை தண்ணி ரசமாக மாறிடும். காத்திருப்போம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஏற்ற காலத்தில் தேவன் வானத்தை திறந்து உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏற்ற காலம், ஏற்ற காலத்திலே அவர் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார். அந்த ஏற்ற காலத்துக்காக காத்திருக்கணும். நானும் நீங்களும் எல்லாரும் சொல்ல மாலையிலோய்யா. ஆண்டுடைய காலம் ஏற்ற நேரம் வந்துட்டு அப்படின்னா கர்த்தர் வைத்துவார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார், வானத்தை திறப்பார். போன அந்த செய்தியை பார்த்தோம். ஏற்ற காலம், ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலம் தான் உங்களை உயர்த்தும். ஏற்ற காலம் தான் நீங்கள் அறுவடை செய்வீர்கள், பலன் அடைவீர்கள். ஏற்ற காலம் உங்களை பெரிய ஜாதியாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக எபிரெயர் 10ஆம் அதிகாரம், கடைசியாக ஒரு 5 நிமிடம். எபிரெயர் 10ஆம் அதிகாரத்திலே அந்த 1-2 வாசிப்போம், முடிப்போம். இப்படி இருக்க பொருளாக இராமல், அதுக்கு அதாவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2. இப்படி இருக்க சகோதரரே,
என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஞானஸ்நானம் பெற்றார்கள், அப்பம் புசித்தார்கள், ஒரே அப்பத்தை புசித்தார்கள், ஒரே தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஒருவர் கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஒரே ஞானஸ்நானம், ஒரே கூடுகை. கிறிஸ்துவுடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் நாம் ஐக்கியப்படுகிறோம். கர்த்தருடைய பந்தியில் அப்பத்துக்கு அடையாளமாக அவருடைய சரீரம், ரசத்துக்கு அடையாளமாக அவருடைய இரத்தம். பாளையத்தில் உள்ளவர்களும் சபையில் இருக்கக்கூடியவர்களும் தேவனோடும் தேவ ஜனங்களோடும் ஐக்கியமாக இருப்பார்கள். எல்லாரும் சொல்லும் அல்லேலூயா. ஒரு ஐக்கியம் தேவை. தனி மரம் தோப்பாகாது, தனித்தனி நிற்க முடியாது. தனி மரம் தோப்பாகாது, தனி மரம் தான். நான் தனித்து நான் எதையும் செய்வேன்னு சொல்ல முடியாது. ஐக்கியம் தேவை. கிறிஸ்துவோட ஐக்கியம் நமக்கு தேவை. கர்த்தருடைய பந்தி நமக்கு தேவை. தேவ ஜனங்களுடைய ஐக்கியம் நமக்கு தேவை. ஒரே ஞானஸ்தானம், ஒரே அப்பம், ஒரே ரத்தம், ஒரே இடம், ஒரே ஐக்கியம். கிறிஸ்துவோட ஐக்கியம். கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஊருக்கு போகிறோம், அங்கே ஒரு ஆராதனை கலந்துக்கிடுவோம். அங்கே அன்னைக்கு பந்தினா நம்ம எடுக்கலாம், தப்பு கிடையாது. நான் எடுக்கிற சபையில் தான் எடுப்பேன்னு சொல்லக்கூடாது. அங்கே அப்பம் கொடுத்தா சிஎஸ்சியில் கொடுக்க மாட்டாங்க, ஆர்சியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெந்தகோஸ்து சபையில் கேட்பாங்க, பக்கத்தில் கேட்பாங்க, ஞானஸ்தானம் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தீங்களான்னு கேட்பாங்க, காத்துக்குள்ளே கேட்பாங்க. சிலவங்க முன்னக்கூட்டியே சொல்லுவாங்க, மூலிகை ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நீங்கள் வரிசையாக இருங்கன்னு சொல்லுவாங்க. அதில் புரிஞ்சுக்கிடணும் இல்லையா? நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்கே உள்ள சபையிலே நம்ம ஆராதிப்பதும் அப்பத்தை புசிப்பது தவறில்லை. கண்மயம் உண்டு. அல்லேலூயா. நான் என் சபையில் தான் போய் எடுப்பேன்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கி அங்கே இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். பந்தியில் கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு ஐக்கியம் அன்னைக்கு தேவை. கிறிஸ்துவோட ஐக்கியம். தேவன் வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாருமே ஜெபமும் கண்களையும் மூடி ஒரு 6 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. பாளையத்திலே உள்ளவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், பாளையத்திலே உள்ளவர்கள், சபையிலே உள்ளவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அல்லேலூயா, ஒருமனப்பட்டவர்கள், ஒருமனப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள், பாளையத்திலே உள்ளவர்கள். தேவன் எவ்வளவு நம்மளை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை, தெய்வத்தை பின்பற்றுவது, அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நல்ல நகரத்துக்காக நம்ம காத்திருப்பது, அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருப்பது. 5ஆவதாக தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. 6ஆவது ஐக்கியப்படும். எல்லாரும் அல்லேலூயா. எல்லாம் ஜெபம். எல்லாரும் அப்படியே எழுப்பிப்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிச்சிடுவேன். மணி 12:20. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்போம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் நம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண தியானித்த எல்லாரும் கேட்ட வசனத்தை இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தருக்காக வாழணும். தேவன் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிக்கலாம், தேவன் நமக்கு பெரிய பெரிய ஊழியங்களை தரலாம். ஆனால் தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வருகைக்காக நம்ம காணப்படணும். அவருடைய வருகைக்காக காணப்படணும். ஹல்லேலூயா. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போறதையே நாடி தேடுகிறோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்தி கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், அவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ ராஜா. ஓ இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நாம் இயேசு வருகிறார், செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் ஆகணும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், மாவோ ராஜா. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நாம் இயேசு. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். குன்றுகள் பகிர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், ஆகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் ஓம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து ஓ ராஜா, ஆயத்தமாவோ ராஜா. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நாம் இயேசு வருகிறார், செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். குன்றுகள் வேண்டும். கோணலானவை கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் முன்னேறுவோம். ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் வேண்டும். கோணலானவை நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு குற்றமில்லாத அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால நம்மை கழுவினார். வெளியேற பெற்ற ஆத்துமாக்களாய் கர்த்தர் நம்மளை உயர்த்தினார், நம்மளை பிரித்தெடுத்தார். அவருக்காக நம்பிக்கையற்று இருந்த நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாக
காணி ஆட்சிக்கு புறமே இந்த நம்மை வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காராய் கர்த்தர் என்னை உங்களை மாற்றினார். அப்படிப்பட்ட இயேசு வருகிறார். கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் இயேசுவுக்காய் வாழ்கிற வாழ்க்கையில முன்னேறுவோம். எல்லாமே போய் எங்க எல்லாம் கை விட்டு போயிடுவான், எல்லாம் விட்டுட்டு போயிடுவான், ரோட்டில் விட்டுட்டு போயிடுவான். நீ எதை நம்பினாலும் அந்த நாள் உனக்கு கூட வராது. கர்த்தர் தான் நம்பிக்கை, கர்த்தரே நம்பிக்கை. கர்த்தரை நம்பினா போதும், உங்க வாழ்க்கையில் எல்லாமே நம்பிக்கையாகவே இருக்கும். உன் நம்பிக்கை ஒருபது வீண் போகாது. கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நாளையில் உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு கர்த்தரை நம்பி பாருங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கர்த்தரை மட்டும் நம்புங்க, எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எல்லாம் ஒரு முடிவுக்கு தேவன் கொண்டு வருவார். ரீமாலாபா சங்கர நீமாலாதா கபாலாபா. நீங்க யாரை நம்பினாலும் முடிவுக்கு வர. இன்னைக்கு கர்த்தரை நம்பி பாருங்க, நீங்க நம்புகிற காரியம் நிச்சயமாய் நடக்கும். ஒரு முடிவுக்கு தேவன் கொண்டு வருவார். பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். தடைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். நீங்கள் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீணாக. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஓ ரீமாலாபா சங்கர நீமாலாதா கபாலாபா. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். உன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. உம்மை நம்பி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஜனங்களையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். ஆண்டவரே, நம்பிக்கை வீண் போகாது என்று வார்த்தை சொல்லுது. உம்மை நம்பி இருக்கிற வாழ்க்கை ஒருபோது வீண் போகாது. உம்மை நம்பி இருக்கிற காரியம் ஒருபோது வீண் போகாது. என் தேவன் இந்த வாரத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். உங்க நாம மகிமைப்பட. தரித்திரங்கள் மாறட்டும், போராட்டம் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பமும் ஆஸ்வதிக்கப்படட்டும். குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு மாறட்டும், ஒரு முடிவுக்கு வரட்டும். தரித்திரம் ஒரு முடிவுக்கு வரட்டும். பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரட்டும். இந்த மாதத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். தேவைகள் சந்திக்கப்படணும். பெரியவங்க கண்களை தயவு கிடைக்க பண்ணணும் ஆண்டவரே. எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றுங்க. வந்திருக்கிற எல்லாரையும் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பல தடைப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்து. எல்லாருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபை தொடரட்டும். நீர் மகிமைப்படும். மாலை ஊழியத்தை ஆசீர்வதி. இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட நடைபெற்றிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பின்னாலே சைடில் இருக்கிறவங்களுக்காக எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.